பிரேயர் வந்து எல்லாமே கடைசியில் அதுக்கு போயிடணும், சரணாகதிக்கு போகணும். ஆனா இருந்தாலும் நம்ம இந்த பிரேயருங்கிற ஹேபிட்ல இருக்கிறவங்க அதனால தப்பு இல்லை, நீங்க பண்ணுங்க. பிரேயர் என்னன்னு சொல்லி சொன்னா மெட்டீரியலா பிரேயர் பண்றதுல தப்பு கிடையாது. சைக்கலாஜிக்கலா உங்களை சரி பண்றேன்னு சொல்லி பிரேயர் பண்ணான்னு சொன்னா அங்க உங்களுக்கு யாருக்குமே உங்களுக்கே வேலை இல்லை, அப்புறம் இறைவனுக்கு எங்க வேலை இருக்கு? யாருக்குமே அங்க வேலை இல்லை. வேலை இல்லாத இடத்துல அவருக்கு ஒரு வேலையை கொடுக்குற மாதிரிதான் அது. உங்களுக்கே அங்க வேலை கிடையாது. இல்ல உங்களுக்கு வந்து ஹேபிட் இருக்குன்னு வச்சுடுங்க. பிரேயர் பண்ற ஹேபிட்ல இருந்தீங்கன்னு சொன்னா உங்க ஹேபிட்டுக்காக சொல்றோம். அவ்வளவுதான். பிரேயர் பண்றது நடக்கும்னு சொன்னா பழையபடி நீங்க மிஸ்டிக்கலா ஏதோ ஒண்ணு எதிர்பார்க்க ஆரம்பிச்சிடுறீங்க. அந்த மாதிரி இல்ல, பிரார்த்தனை பண்ணியே நீங்க பழகிட்டீங்கன்னு சொன்னா பண்ணிக்கிடுங்க. அதனால மெட்டீரியல் பெனிஃபிட்டுக்காக பிரார்த்தனை பண்ணிடுங்க. சொல்லப்போனான்னு சொல்லி சொன்னா நீங்க உங்களை நம்பாம தானே நீங்க வந்து இறைவனுடைய நம்புறீங்க. ஒரு இன்டைரக்ட் வேல ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கறதுக்கு தேவைப்படுது. நீங்க உங்களை நம்புறதுக்கு முடியல உங்களால, இறைவன் பேரை சொல்லிட்டு உங்களை நம்புறீங்க. அவ்வளவுதான். உங்களுக்கு அவசியம் இருக்கிற வரைக்கும் நீங்க பண்ணுங்கன்னு தான் சொல்றாங்க. இருக்கிற வரைக்கும் பண்ணுங்க, அவசியம் இல்லைன்னா தேவை விட்டுருங்க. அவ்வளவுதான். இப்ப அது வந்து இப்ப எல்லாமே வந்து விதிங்கிறதே என்னங்கிறது கர்மாவை பேஸ் பண்ணி தானே வருது. கர்மாங்கும் போது நீங்களா பண்ணுறது எல்லாமே தான் கர்மா. கர்மாங்கிறது யாரோ கொடுக்கறது இல்லை, நீங்களா செய்யறதுதான். அப்ப நீங்க செய்யறதுக்கு நல்லது செய்யறதுக்கும் மோசமான செய்யறதுக்கும் உங்க கையில இருக்கு. உங்க கையில இருக்கிறத பயன்படுத்தி நீங்க நல்லதே பண்ணினீங்கன்னா நல்ல விதியை நீங்க அமைச்சுக்கிறீங்க. மாதிரிதான் நல்ல ஒண்ணா. அதெல்லாம் நீங்க ஒரி பண்ண முடியல. நம்ம கையில இருக்கிறது ஆகாமிய கர்மா மட்டும் தான் நம்ம கையில இருக்கு. அது எல்லாத்தையுமே அது பார்த்துக்கலாம். ஆகாமிய கர்மாவை கையில எடுக்கிறது தான் மதிய விதியா போடுறது. எது பலன் அப்படி இருக்கு. அவர் ஏதோ கேட்கறது டெம்பரரி ஸ்டேட் தான் இன்னைக்கு பர்மனன்ட் பொசிஷனா இல்ல ஒரு லிபரேட் ஆகிட்ட பிறகு மறுபடியும் ரிவர்ஸ் வந்துட முடியுமா? அதாவது லிபரேஷன்ங்கிறது நம்முடைய இயற்கையான நிலையே லிபரேஷன் தான். லிபரேஷன் நம்ம அடைய வேண்டிய நிலை கிடையாது. இப்ப நாம என்னன்னு சொன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதனால நேச்சுரலா இருக்கிற லிபரேஷனை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அப்ப இந்த என்லைட்டன்மெண்ட்ல தான் நம்ம அடையிறது அடையாதுங்கிறதுலாம் இருக்கு. லிபரேஷன்ல அடையிறது அடையாதுங்கிறது கிடையாது. நீங்க என்லைட்டன்மெண்ட் அடைஞ்சீங்கன்னு சொன்னா அந்த லிபரேஷன் வந்து அன்டிஸ்டர்ப்டா இருக்கு. நீங்க என்லைட்டன்மெண்ட் அடையலன்னு சொன்னா டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. நீங்க டிஸ்டர்ப் பண்றீங்களா டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கீங்களாங்கிறது தான். அதனால லிபரேஷன் வந்து எப்பவுமே இருக்கு. நீங்க அடைஞ்சாலும் இருக்கு, அடையலனாலும் இருக்கு. அதனால அது நேச்சுரலாவே இருக்காது. அது நீங்க உண்மையிலேயே நீங்க முயற்சி பண்ணி ஒண்ணு குறைஞ்சீங்கன்னா பழைய நீங்க அதை இழக்க வேண்டியது வரும். அதனால இது வந்து நீங்க அது வந்து இயற்கையா இருக்கு, அதை நம்ம ஒண்ணுமே பண்ண வேண்டியதுங்கிறது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா அது அந்த இது பண்ணிட்டு இப்ப நீங்க வந்து என்லைட்டன்மெண்ட் சொல்லி சொன்னாலே நீங்க உங்க உள்ள ஏதாவது ஒரு வேலை இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்ப பழைய வேலை இருக்குன்னு சொல்லி நீங்களே மாற்றி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா பழைய நீங்க டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. அது நீங்க புரிஞ்சுக்கிறத பொறுத்து இருக்கு. அதான் நம்ம என்ன நீங்க கன்ஃபார்ம் பண்ணிடுங்க, கன்க்ளூட் பண்ணிடுங்க, அதை அப்படியே முடிச்சுக்கிடுங்கன்னு சொல்ற காரணம் அதுதான். முடிச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா பழைய நீங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு வேலை இல்லை, எது எப்படி இருந்தாலும் ஓகேன்னு போயிருக்கோம். இல்ல நீங்க வந்து ஒண்ணு பாத்துட்டு இருக்கா அதே லிபரேஷன் வேற ஒண்ணுமே இல்ல அப்படின்னு இல்ல. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்தானா கரெக்ட். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வராத வரைக்கும் அது பிரச்சனை இருந்துட்டே தான். இல்ல அது எல்லாமே அந்த முக்கிய தான் மீன் பண்ணுது. நீங்க அதை அடையிற வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்கும். அந்த எல்லாமே இருக்கும்போது அடையணும்னு தோன்றது இல்ல. அது இல்லாம இருந்ததுன்னா அது ஒரு பிரச்சனையே இருக்காது. பட் அது ஒண்ணு வச்சுட்டு அதை அடையலாங்கும் போது போராட்டமா தான் போயிருக்கு. அந்த மாதிரி அடையிறதுக்கு ஒண்ணுமே இல்லை, லிபரேஷன் ஒண்ணுமே இல்ல, பிசிக்கல் சர்வைவல் தான், ஒண்ணுமே கிடையாது லைஃப்ல அப்படின்னா அதுவே லிபரேஷனா இல்ல அது தாண்டியதான் இல்ல. அப்படி நம்ம வந்து எடுத்துக்கிட முடிஞ்சுன்னா ரைட். பிசிக்கல் மட்டும்தான் இருக்கு, சைக்கலாஜிக்கலா ஒண்ணும் இல்லைங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம வரணும்ல. அந்த வர்ற வரைக்கும் அந்த சைக்கலாஜிக்கல் மேட்டரும் ப்ராப்ளமா இருந்துட்டு தான் இருக்கும். அது வர்ற வரைக்கும் நீங்க சொல்றது கரெக்ட். பிசிக்கல் மட்டும் தான் இருக்குங்கிறதா ரியல். சைக்கலாஜிக்கல்ங்கிறதுலாம் ஒரு ரியாக்ஷனரி வேர்ல்டு தான். அது பார்த்து நீங்க பாட்டு லிபரேஷன் அப்படின்னு அது வேற ஒரு மாதிரி முக்கிய லிபரேஷன் இருக்கு, அதை அட்டைன் பண்ணணும் அப்படின்னா இல்ல. இது எல்லாமே ஞானத்தை கொண்டு இந்த பிசிக்கல் சர்வேவல் தான் போதுங்கிறது ஞானம் இல்ல. பிசிக்கல் சர்வேவல் போதுங்கிறது எதை சொல்லுதுன்னு நம்ம மைண்ட் தானே சொல்லணும். பிசிக்கல் வேர்ல்டு சொல்றது இல்ல, சைக்கலாஜிக்கல் வேர்ல்டு. இருக்கவங்களுக்கு எதுவுமே இல்ல, அவன் பார்த்து பிசிக்கல் சர்வேவல் பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க.
உங்க மைக் கொடுக்கலையா? மைக்ல பேசுறது இது வந்து இல்ல இந்த பிசிக்கல் சர்வைவல் வந்து காட்டுவாசியில இருக்காங்க, அவங்களுக்கு வந்து பிசிக்கல் சர்வைவல் தான் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க யாரையும் சொல்ல முடியுமா? இல்ல அவங்களுக்கு மைண்ட் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இல்ல அவங்க வந்து அதுதான் பாத்துருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்மள மாதிரி இந்த மாதிரி ஒரு ப்ரிப்பரேஷன் இருக்குது, ஆப்ஜெக்ட் அந்த மாதிரி ஒன்றுமே இல்லாம இருக்கு. நான் சொல்றோம் சேஃப்டி செக்யூரிட்டி அவ்வளோ. இப்ப அவங்களுக்குமே வந்து சைக்கலாஜிக்கலா ப்ராப்ளம் இருக்கதான் செய்யும். அவங்களுக்கு இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வராது. இல்ல அவங்களுக்கு வந்து எக்ஸ்டர்னல் சூழ்நிலையினால இப்ப ஒரு சூழ்நிலை வரும்பொழுதுனா சூழ்நிலை சம்பந்தப்பட்ட ரியாக்ஷன் வரும். சூழ்நிலையே வந்து அங்க ரியாக்ஷன் கொடுக்கறது சேஃப்டி செக்யூரிட்டியோட ரியாக்ஷன் மேல உங்களுக்கு இல்ல. அதனால என்னன்னா சூழ்நிலையே வந்து ரியாக்ஷனுக்கு காரணமே இல்லாதபடி சும்மாவே இருந்தாங்கன்னா ரியாக்ஷனே இல்லைன்னு சொன்னா அகங்கிறது ரியாக்ஷனரி வேர்ல்டு தானே. ரியாக்ஷன் ஏற்படுறதுக்கே வாய்ப்பு இல்லைங்கும் பொழுது இந்த ரியாக்ஷன் குறையா இருக்கும். பர்பஸ் வைக்கிறது வைக்காத கூட சைக்கலாஜிக்கலா வச்சுக்கிறது. நீங்க வந்து பிசிக்கல் வேர்ல்டுல பர்பஸே கிடையாது, சைக்கலாஜிக்கலா தான் பர்பஸை கொண்டு வந்து பிசிக்கல் வேர்ல்டுல இணைக்கிறோம். அப்ப சைக்கலாஜிக்கல் பர்பஸ்ங்கிறதே வந்து மனோரீதியான ஒரு அணுகுமுறை தான். மனோரீதிகள் வேற ஒண்ணு இல்ல. இது வந்து நீங்க எடுத்துக்கிடுறதுங்கிறது நீங்க எடுத்துக்கிடுறதுக்கு நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றவங்களாலதான் எடுக்க முடியும். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுங்கிறது நம்ம ஏதோ அது ஈஸியா நினைக்கிறீங்க. உண்மையில அது வர்றதுதான் இருக்கிறதுலே சிறப்பான விஷயம். அது வந்துட்டுங்கன்னா ஓகே.